Hello நண்பர்களே, welcome to our channel. We have created this YouTube channel to share our seminars regarding the course AEC 101 Fundamentals of Agricultural Economics. நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு என்னை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். என் பேர் தட்சிணாமூர்த்தி. நான் வந்து கொடுமுடி, அதாவது ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரேன். ஐம் ஸ்டடிங் பிஎஸ்சி ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் இன் அக்ரிகல்ச்சுரல் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் கிளிக்குளம், அதாவது திருநெல்வேலியில் அக்ரிகல்ச்சர் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் கிளிக்குளத்தில் யூஜி ஃபஸ்ட் இயர் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது மை டாபிக் இஸ் அபவுட் நெட்வொர்க் டெக்னிக்ஸ் ஃபார் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட். இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டில் நெட்வொர்க் டெக்னிக்ஸோட பங்கு என்னென்ன அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நெட்வொர்க் டெக்னிக்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் நெட்வொர்க் அனலைசிஸ். தென் த தேர்ட் ஒன் இஸ் இட்ஸ் அப்ளிகேஷன். அதாவது நம்ம நெட்வொர்க் டெக்னிக்ஸை எங்கெங்கெல்லாம் அப்ளிகேஷன், அதாவது யூஸ் பண்ண முடியும், எந்தெந்த ஃபீல்டெல்லாம் யூஸ் பண்ண முடியும் அப்படின்ட்டு பார்ப்போம். அதுக்கப்புறம் த செகண்ட் பார்ட் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா என்ன, டெஃபினிஷன் ஆஃப் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட். அதுக்கப்புறம் ஒரு 4 டைப்ஸ் ஆஃப் மெத்தட் இருக்குது. அந்த மெத்தட் என்னென்னா கிரிட்டிக்கல் பாத் மெத்தட், கிரிட்டிக்கல் செயின் மெத்தட், ப்ரோக்ராம் எவல்யூஷன் அண்ட் ரிவ்யூ டெக்னிக்ஸ். அப்புறம் லாஸ்ட் ஒன் வந்து மெட்ரா பொட்டன்ஷியல் மெத்தட். இதை பற்றி ப்ரீஃபாக பார்ப்போம். தென் அப்புறம் அட்வான்டேஜஸ் ஆஃப் நெட்வொர்க் டெக்னிக்ஸ். இந்த நெட்வொர்க் டெக்னிக்ஸால் நமக்கு என்னென்ன பயன்கள். அப்புறம் லாஸ்ட்டு டாபிக் லிமிட்டேஷன்ஸ். இதோட லிமிட்டேஷன்ஸ் என்னென்ன அப்படின்ட்டு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நெட்வொர்க் டெக்னிக்ஸ்னால் என்ன? வாட் இஸ் நெட்வொர்க் டெக்னிக்ஸ்? இட்ஸ் எ டெக்னிக் ஃபார் பிளானிங், ஷெட்யூலிங் அண்ட் கண்ட்ரோலிங் தி ப்ராக்ரஸ் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ். அதாவது நெட்வொர்க் டெக்னிக் வந்து அப்படின்னா என்னென்னா, நம்ம வந்து ஒரு ப்ராஜெக்டை வந்து பிளான் பண்ணுறதுக்கு, அதை ஷெட்யூல் பண்ணுறது, அப்புறம் அதோட ப்ராக்ரஸ் வந்து நம்ம எப்படியெல்லாம் இது பண்ணோம்னா அது வந்து நல்ல சக்ஸஸ் ஆகும் அந்த ப்ராஜெக்ட் அப்படிங்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் நெட்வொர்க் டெக்னிக்ஸ். இது வந்து எதை டிட்டர்மைன் பண்ணுது அப்படின்னா, ப்ராஜெக்டினுடைய டியூரேஷன், அதாவது கால அளவு, அதை வந்து மோர் அக்யூரேட்டாக நெட்வொர்க் டெக்னிக்ஸ் டிஃபைன் பண்ணுது. அனலைஸ் தி ஷெட்யூலிங் அட் டிஃப்ரெண்ட் இன்டர்வல்ஸ் ஃபார் டேக்கிங் கரெக்டிவ் ஆக்ஷன்ஸ் வெல் இன் அட்வான்ஸ், ஃபெசிலிட்டேட்ஸ் இன் ஆப்டிமைசிங் ரிசோர்ஸஸ் யூட்டிலைசேஷன். அதாவது நம்மக்கிட்ட இருக்க ரிசோர்ஸஸை எவ்வளோ ஆப்டிமிஸ்டிக், அதாவது கம்மியாக யூஸ் பண்ணிவிட்டு நம்ம மோர் எஃபெக்டிவாக அந்த ப்ராஜெக்டை வந்து பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு இந்த நெட்வொர்க் டெக்னிக்ஸ் வந்து இதாகுது. இதுதான் வந்து நெட்வொர்க் டெக்னிக்ஸ்னால் என்ன அப்படிங்கிறதுக்கான டெஃபினிஷன்ஸ். தென் நெக்ஸ்ட் ஒன், வாட் ஆர் ஆல் தி அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் நெட்வொர்க் அனலைசிஸ். அப்ஜெக்டிவ்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் எ பவர்ஃபுல் டூல் ஃபார் பிளானிங், ஷெட்யூலிங் அண்ட் கண்ட்ரோலிங். இட் ஷோஸ் தி இன்டர் ரிலேஷன்ஷிப் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் ஃபார் ப்ராஜெக்ட் ஆர் ஏ ப்ரோக்ராம். அதாவது ஒரு ப்ராஜெக்டோ அல்லது ப்ரோக்ராமோ அதோட ஆக்டிவிட்டீஸை வந்து ரிலேட் பண்ணுறதுக்கு இன்டர் ரிலேஷன். ஸோ மினிமைஸ் தி டோட்டல் டைம் வேர் ரெக்யர்டு. நம்ம வந்து இப்போது நெட்வொர்க் டெக்னிக்ஸ் இல்லாமல் நார்மலாக இப்போது பண்ணோம் அப்படின்னா டைம் வந்து அதிக டைம் எடுத்துக்கும். இதே நெட்வொர்க் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி பண்ணாங்கும்போது டோட்டல் டைம் வந்து நமக்கு வந்து சேவ் ஆகுது, டைம் சேவ் ஆகுது. அப்புறம் மினிமைஸ் தி ப்ரொடக்ஷன் டிலேஸ், ஃபோக்கஸ் அட்டென்ஷன் ஆன் கிரிட்டிக்கல் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் த ப்ராஜெக்ட். ஒரு ப்ராஜெக்டில் ஒரு கிரிட்டிக்கலான இடத்துலையும் வந்துட்டு நம்ம அந்த நெட்வொர்க் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி நல்லா ஃபோக்கஸ் பண்ண முடியும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்த நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்க்கலான்னா, அதோட அப்ளிகேஷன்ஸ். நம்ம அந்த நெட்வொர்க் டெக்னிக்ஸை எங்கெங்கெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்ட்டு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிளானிங். ஃபார் பிளானிங் சம்திங், அதாவது எதை வேணாலும் இருக்கலாம், எந்த ஒரு ப்ராஜெக்டை ப்ரோக்ராம் இது பண்ணுறதுக்கு எதாக இருந்தாலும் பிளானிங் பண்ணுறதுக்கு நெட்வொர்க் டெக்னிக்ஸ் யூஸ் ஆகுது. தென் மார்க்கெட் பெனிட்ரேஷன் ப்ரோக்ராம்ஸ், அதாவது மார்க்கெட்டிங் சம்மந்தப்பட்ட ப்ரோக்ராம்ஸு. தென் ஃபார் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட். பாருங்கள், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டில் கூட நம்ம நெட்வொர்க் டெக்னிக்ஸை வந்து அப்ளை பண்ண முடியும். தென் ஃபார் டெவலப்மெண்ட் அண்ட் லான்ச்சிங் ஆஃப் நியூ ப்ராடக்ட்ஸ். இப்போ வந்து ஒரு நியூ ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்ணணும் அப்படின்னா நெட்வொர்க் டெக்னிக்ஸ் மூலிமா அதை வந்து எஃபெக்டிவாக பண்ணலாம். தென் ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பில்டிங்ஸ், பிரிட்ஜஸ், ஹைவேஸ், ரயில்வேஸ், இரிகேஷன் ப்ராஜெக்ட்ஸ், பவர் ப்ராஜெக்ட்ஸ் எக்ஸெட்ரா. இந்த மாதிரி இந்த பில்டிங்ஸு, பிரிட்ஜஸ் இதெல்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு
அந்த நெட்வொர்க் இது வந்து பயன்படுது. ஆர்கனைசிங் த பிக் கான்ஃபரன்ஸ், இப்போ வந்துட்டு பெரிய கான்ஃபரன்ஸு மீட்டிங் இந்த மாதிரிலாம் அரேஞ்ச் பண்ணுறாங்களே, அதுக்கும் வந்துட்டு நம்ம நெட்வொர்க் டெக்னிக்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதெல்லாம் வந்து நெட்வொர்க் டெக்னிக்ஸோட அப்ளிகேஷன்ஸ். ஸோ அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது ரெண்டாவது பார்ட் ஆஃப் அவர் டாபிக் நெட்வொர்க் டெக்னிக்ஸ் ஃபார் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டில். இப்போ ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்னா என்ன, அதில் வந்து எத்தனை மெத்தட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போது ப்ராஜெக்ட்னா என்ன? ஃபஸ்ட்டு, இட்ஸ் எ குரூப் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் தட் மஸ்ட் பி எக்ஸிக்யூட்டட் இன் எ certain fixed ஆர்டர் பிஃபோர் என்டையர் டாஸ்க் இஸ் கம்ப்ளீட்டட். ப்ராஜெக்ட்னா என்ன அப்படின்னா, ஒரு நிறையா ஆக்டிவிட்டீஸ் சேர்ந்தது தான் வந்து ப்ராஜெக்ட். இப்போ உங்களுக்கே தெரியும், இப்போ ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா அதை வந்து இது வந்து குரூப்பாக பண்ணுற மாதிரி இருக்கிறது தான் ப்ராஜெக்ட். ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட், இட்ஸ் எ சயின்டிஃபிக் வே ஆஃப் பிளானிங், இம்ப்ளிமெண்டிங், மானிட்டரிங் அண்ட் கண்ட்ரோலிங் தி வேரியஸ் aspects of a project such as time, money, materials, manpower and other resources. ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது என்னென்னா, அதாவது டைம், நேரம், அமௌண்ட், மணி, மெட்டீரியல்ஸு, மேன் பவரு, அந்த அதர் ரிசோர்ஸ், இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வந்து அதை எப்படி பிளான் பண்ணுறோம், ஒரு ப்ராஜெக்ட் எப்படி பிளான் பண்ணுறோம், அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம், அதை வந்து எப்படி மானிட்டர் பண்ணுறோம். இதில் வந்து இந்த ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டில் இது எல்லாமே உள்ளே வரும். இது டைமு, மணி, மெட்டீரியல்ஸு, மேன் பவரு, அதாவது யாராவது ஒர்க் பண்ணுறாங்க, அது எல்லாமே வந்து இந்த ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டில் வரும். ஸோ நெக்ஸ்ட்டு, இப்போ நம்ம வந்து டோட்டலாக ஒரு 4 மெத்தட்ஸ் இருக்குன்ட்டு நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் முன்னாடியே. என்னென்ன மெத்தடு? சிபிஎம், அதாவது கிரிட்டிக்கல் பாத் மெத்தட். செகண்ட் ஒன் வந்துட்டு சிசிஎம், கிரிட்டிக்கல் செயின் மெத்தடு. மூணாவது ஒன்று பிஇஆர்டி, ப்ரோக்ராம் எவல்யூஷன் அண்ட் ரிவ்யூ டெக்னிக்ஸ். தென் ஃபோர்த் ஒன் த ஃபைனல் எம்பிஎம், மெட்ரா பொட்டன்ஷியல் மெத்தட். ஸோ அப்போது ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு மெத்தட், கிரிட்டிக்கல் பாத் மெத்தட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது, ஒரு டாஸ்க்கை வந்து நம்ம வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறோம், அதோட டாஸ்க்கை ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அதை வந்து ஷெட்யூலிங் பண்ணுறோம். அதாவது இப்போ இந்த ப்ராஜெக்டை இப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு ஷெட்யூல் போடுறது தான் வந்து இந்த மெத்தடு. கிரிட்டிக்கல் பாத் மெத்தட்னு என்ன? இட்ஸ் எ டெக்னிக் வேர் யூ ஐடென்டிஃபை த டாஸ்க் that are necessary for project completion and determine the scheduling flexibility is an algorithm for scheduling a set of project activities. ஒரு ப்ராஜெக்ட் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னா அதை வந்துட்டு அதோட டாஸ்க்கை ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணணும். அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான இதெல்லாம் வச்சு ஷெட்யூல் பண்ணணும், அதாவது அலாட் பண்ணணும், இந்த நேரத்தில் இது பண்ணணும் அப்படின்ட்டு ஷெட்யூலிங் பண்ணுறோம். இதுதான் வந்துட்டு கிரிட்டிக்கல் பாத் மெத்தட் அப்படிங்கிறது. இப்போது செகண்ட் மெத்தட் என்ன அப்படின்னா, இட்ஸ் எ கிரிட்டிக்கல் செயின் மெத்தட். இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா தெரியும், கிரிட்டிக்கல் செயின் மெத்தட் அப்படின்னாவே இங்கே ஹெட்டிங்லேயே உங்களுக்கு தெரியுது. செயின் மெத்தட்னால் ஒன்றும் லிங்க் ஆகிருக்கிறது. இப்போ இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு 5 இது வந்து லிங்க் ஆகிருக்கா, அதுதான் எ டெக்னிக் விச் மாடிஃபைஸ் தி ப்ராஜெக்ட் ஷெட்யூல் டு அக்கௌண்ட் ஃபார் லிமிட்டட் ரிசோர்ஸஸ் பை ஆடிங் டியூரேஷன் பஃபர்ஸ் தட் ஆர் நான்-ஒர்க் ஷெட்யூல் ஆக்டிவிட்டீஸ் டு மெயின்டைன் ஃபோக்கஸ் ஆன் தி பிளானடு ஆக்டிவிட்டி டியூரேஷன். அதாவது என்னென்னா, நான்-ஒர்க் ஷெட்யூல் ஆக்டிவிட்டீஸ், அதாவது எல்லா ஆக்டிவிட்டீஸுமே நம்ம வந்துட்டு லிங்க் பண்ணுறோம். பிளானிங், அந்த ஷெட்யூலிங், அந்த மாதிரி பார்த்தோம்ல, அது எல்லாத்தையுமே லிங்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து அந்த ப்ராஜெக்டை வந்து எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக இது பண்ணுறது அப்படிங்கன்னு ஃபோக்கஸ் பண்ணுறது தான் வந்து கிரிட்டிக்கல் செயின் மெத்தட் அப்படிங்கிறது. இப்போது நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்ன மெத்தட் அப்படின்னு பார்த்தோம்னா, ப்ரோக்ராம் எவல்யூஷன் அண்ட் ரிவ்யூ டெக்னிக்ஸ், அதாவது ஷார்ட்டாக பிஇஆர்டி மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னு என்ன பார்ப்போம். இட்ஸ் எ ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் பிளானிங் டூல் விச் இஸ் யூஸ்டு டு கால்குலேட் தி அமௌண்ட் ஆஃப் டைம் இட் வில் டேக் டு ரியலிஸ்டிக்கலி ஃபினிஷ் தி ப்ராஜெக்ட். அதாவது இந்த மெத்தட் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, நம்ம ஒரு ப்ராஜெக்டை வந்துட்டு எவ்வளோ நேரத்துக்குள்ளே முடிக்க முடியும் அப்படிங்கிறத ரியலைஸ் பண்ணுறதுக்கு இந்த டெக்னிக் வந்து யூஸ் ஆகுது. அடுத்த பாயிண்ட்டு, இட்ஸ் யூஸ்டு டு எக்ஸாமைன் தி டாஸ்க் இன் எ ஷெட்யூல் அண்ட் டிட்டர்மைன் தி சிபிஎம் வேரியேஷன். இப்போ நம்ம முன்னாடி பார்த்தோம்ல ஃபஸ்ட்டு டைப், சிபிஎம்னா என்ன? கிரிட்டிக்கல் பாத் மெத்தட், அதாவது அந்த பிளான் பண்ணுறது, ஷெட்யூல் பண்ணுறது அப்படின்னு சொன்னோம்ல, அதில் வந்து இருக்கக்கூடிய வேரியேஷனை வந்து டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு இந்த பிஇஆர்டி மெத்தட் அப்படிங்கிறது யூஸ் ஆகுது. ஃபஸ்ட் என்ன பார்த்தோம், இது வந்து ஒரு டூல், எதுக்கு? மொத்தம் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் டைம் தேவைப்படுதோ அதை வந்து கால்குலேட் பண்ணுறதுக்கு, ஒரு ப்ராஜெக்டை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் தேவைப்படுது அப்படிங்கிறது
அப்புறம் வந்துட்டு இட்ஸ் யூஸ்டு டு எக்ஸாமின் தி டாஸ்க் இன் எ ஷெட்யூல் அண்ட் டிட்டர்மைன் தி சிபிஎம் வேரியேஷன். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த லாஸ்ட் ஃபைனல் மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா மெட்ரா பொட்டன்ஷியல் மெத்தட், அதாவது இன்ஷார்ட் எம்பிஎம் மெத்தட். இப்போது மெட்ரா பொட்டன்ஷியல் மெத்தட் அப்படிங்கிறது என்னென்னா இட்ஸ் எ ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் டூல் invented in 1958 by the French researcher Bernard Roy. அதாவது 1958 ஃப்ரெஞ்ச் ரிசர்ச்சர் பெர்னார்ட் ராய் அப்படிங்கிறவர் தான் இந்த மெட்ரா பொட்டன்ஷியல் மெத்தடை வந்துட்டு இன்வென்ட் பண்ணார். இது வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா இட்ஸ் யூஸ்டு டு டிஸ்கிரைப், ஆர்கனைஸ் அண்ட் பிளான் தி செவரல் டாஸ்க் கான்ஸ்டியூட்டிங் எ ப்ராஜெக்ட் டெவலப்மெண்ட். ஒரு ப்ராஜெக்டை வந்துட்டு டெவலப் பண்ணுறதுக்கு நம்ம வந்து எப்படி பிளான் பண்ணுறது, அதான் அந்த ப்ராஜெக்டை எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறது, அதை எப்படி விவரிக்கிறது, அதாவது டிஸ்கிரைப் பண்ணுறது. இட்ஸ் யூஸ்டு டு டிஸ்கிரைப், ஆர்கனைஸ் அண்ட் பிளான் தி செவரல் டாஸ்க் கான்ஸ்டியூட்டிங் எ ப்ராஜெக்ட் டெவலப்மெண்ட். திஸ் மேனேஜ்மெண்ட் மெத்தட் இட்ஸ் சிமிலர் டு தி பிஇஆர்டி மெத்தட். இப்போ வந்து நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல பிஇஆர்டி மெத்தட் அப்படின்னு என்ன, ப்ரோக்ராம் எவல்யூஷன் அண்ட் ரிவ்யூ டெக்னிக்ஸ், அதுக்கு வந்துட்டு இந்த மெத்தட் சிமிலராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கீழே இருக்க டயக்ராம் பார்த்திங்கன்னா அது கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. லெவல் 0, லெவல் 1, லெவல் 2, லெவல் 3 அப்படின்ட்டு ஒன்று லிங்க் ஆகிருக்கா. இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த 4 மெத்தடுமே இதில் இருக்கும். ஸோ த நெக்ஸ்ட் ஒன் அட்வான்டேஜஸ் ஆஃப் நெட்வொர்க் டெக்னிக்ஸ். நெட்வொர்க் டெக்னிக்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறதால நமக்கு என்னென்ன பயன்கள் அப்படின்ட்டு பார்ப்போம். ஃபர்ஸ்ட், டீட்டெயில் அண்ட் தாட்ஃபுல் பிளானிங் ப்ரொவைட்ஸ் பெட்டர் அனலைசிஸ் அண்ட் லாஜிக்கல் திங்கிங். Network techniques, it enables to forecast the project duration more accurately. இப்போ நம்ம வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும் அப்படின்னா அதோட டியூரேஷனை வந்துட்டு அக்யூரேட்டாக கால்குலேட் பண்ணுறதுக்கு இந்த நெட்வொர்க் டெக்னிக்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்புறம் இட் ப்ரொவைட்ஸ் எ சயின்டிஃபிக் பேசிஸ் ஃபார் மானிட்டரிங், ரிவ்யூ அண்ட் கண்ட்ரோல். இட் ஹெல்ப்ஸ் இன் கெட்டிங் பெட்டர் கோஆர்டினேஷன் அமாங் ரிலேட்டட் ஃபீல்டு. ஒரு பர்டிகுலர் ஃபீல்டில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்டை பற்றி நல்லா கோஆர்டினேஷன் இது பண்ணுறதுக்கு, பெட்டர் கோஆர்டினேஷன் கிடைக்கிறதுக்கு இந்த நெட்வொர்க் டெக்னிக்ஸ் யூஸ் ஆகுது. இட்ஸ் எ பவர்ஃபுல் டூல் ஃபார் ஆப்டிமைசேஷன் ஆஃப் தி ரிசோர்ஸஸ். நம்மகிட்ட இருக்கக்கூடிய ரிசோர்ஸஸை ஆப்டிமைஸ் பண்ணுறதுக்கு அந்த நெட்வொர்க் டெக்னிக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த ஃபைனல் டாபிக் லிமிட்டேஷன்ஸ். இப்போது ஆக்சுவலாகவே என்ன யூஸ் இருந்தாலும் அதில் வந்து லிமிட்டேஷன்ஸ், அதாவது என்ன சொல்கிறது, பயன்கள் அப்படின்னா அதோட பயனற்றது அப்படின்ட்டு கொஞ்சம் இருக்கும். இப்போ அது என்னென்னுட்டு பார்ப்போம். இட்ஸ் எ சிம்ப்ளி எ டூல் டு ஹாவ் தி மேனேஜ்மெண்ட், ஹென்ஸ் இட்ஸ் எஃபெக்டிவ்னஸ் டிபெண்ட்ஸ் ஆன் ஹவு வெல் இட் இஸ் யூஸ்டு பை த மேனேஜ்மெண்ட். இப்போது நெட்வொர்க் டெக்னிக்ஸ் அப்படிங்கிறது ஒரு டூல் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. இது ப்ராஜெக்ட்டுக்கு இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு. அதை வந்து அதோட எஃபெக்டிவ்னஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த மேனேஜ்மெண்ட் வந்துட்டு அதை எப்படி யூஸ் பண்ணுறாங்க அதை பொறுத்தான் இருக்கும். நல்லா எஃபெக்டிவாக யூஸ் பண்ணாங்க அப்படின்னா அந்த நெட்வொர்க் டெக்னிக்ஸ் நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து அந்த மேனேஜ்மெண்ட் பொறுத்து தான் இருக்குது. அதனால் இது வந்து ஒரு லிமிட்டேஷன்ஸாக சொல்லியிருக்காங்க. இட்ஸ் அக்யூரசி வந்து டிபெண்ட்ஸ் ஆன் எஸ்டிமேஷன் ஆஃப் தி டேட்டா யூஸ்ட் இன் தி நெட்வொர்க். நம்ம நெட்வொர்க்கில் வந்து டேட்டா எந்த மாதிரியான டேட்டா யூஸ் பண்ணுறோம் அதை டிபெண்ட் பண்ணி தான் வந்துட்டு இந்த நெட்வொர்க் டெக்னிக்ஸோட அக்யூரசி இருக்குது. அது வந்து ஒரு லிமிட்டேஷன்ஸாக கூட சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்துட்டு என்ன அப்படின்ட்டு பார்த்தோம்னா இட்ஸ் யூஸ்ஃபுல் ஒன்லி இஃப் இட் இஸ் அப்டேட்டட் ரெகுலர்லி அண்ட் டெசிஷன்ஸ் ஃபார் கரெக்டிவ் ஆக்ஷன்ஸ் ஆர் டேக்கன் டைம்லி. இதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த நெட்வொர்க் டெக்னிக்ஸை வந்துட்டு நம்ம அப்போதைக்கு அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கணும். இப்போ எப்படி நம்ம ஃபோனில் ஆப் வந்து அப்டேட் பண்ணோம்னா அதோட புது ஃபியூச்சர்ஸ்லாம் வருது பார்த்தீங்களா, அந்த மாதிரி நம்ம அந்த நெட்வொர்க் டெக்னிக்ஸில் வந்துட்டு ரெகுலராக வந்து அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கணும். அப்புறம் அப்போ தான் வந்து அந்த டெசிஷன்ஸ்லாம் கரெக்டாக அந்த டைமில் எடுக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒருவேளை அதை வந்து நம்ம பண்ணால் விட்டோம் அப்படின்னா அது ஒரு லிமிட்டேஷன்ஸாக சொல்லியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான் வந்துட்டு நம்ம வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி நம்ம சேனலில் இந்த எக்கனாமிக்ஸ் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு இந்த நிறைய அப்லோட் பண்ணிகிட்ருக்காங்க. எல்லா வீடியோவுமே மறக்காமல் வாட்ச் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.